இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்து, அது ஆத்த விட்டு பறந்து போயிடுத்து. எல்லாம் உன்னாலதான். ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல கோட்டை விட்டுட்டேன். பறந்து போன கிளி மறுபடியும் வருமான சந்தேகம் தான். ஐயோ, நாக்ஸ், உனக்கு எதுக்கு நாக்ஸ் இந்த திடீர்னு டவுட்? நான் தான் சூர்யாங்கிற உண்மைய துர்கா கிட்ட சொல்றதுக்காக அந்த பச்சை கிளி கண்டிப்பா வீட்டுக்கு வரும். உண்மையை சொல்லணும்னா துர்காவை தேடி வீட்டுக்கு தான் வரணும்னு இல்ல, வெளியில எங்கேயாவது பார்த்து சொல்றது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, நாகஜோதி சொல்றதும் கரெக்ட் தான். ஒருவேளை இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு வீட்டுக்கு போனா ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிளி வெளியில கூட துர்காவை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாமே. ஏன் சிஸ்டர், அப்போ கிளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்னு சொல்றீங்களா? வீட்டுக்கு வராம ஏதோ ஒரு விதத்துல துர்காவை பார்த்து நான் தான் சூர்யான்னு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். துர்காக்கு சூர்யாவோட உயிர் கிளிக்குள்ளதான் இருக்குன்னு தெரியவே கூடாது. துர்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த கிளியை பிடிக்கணும். நாக்ஸ், நாக்ஸ், நீ கவலைப்படாத நாக்ஸ். அந்த ஷூட்டர் பாய வச்சு அந்த கிளிய லபக்குன்னு உனக்கு பிடிச்சு கொடுத்துறேன். வாயை திறக்காது, பேசாத எதுவும். அதான் பார்த்தமே நீ அந்த ஆளை கூட்டிட்டு வந்த லட்சணத்தை. ஒருவேளை நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளி துர்கா கிட்ட உண்மைய சொன்னா கூட அந்த கிளிக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து சூர்யாவோட உடம்புக்குள்ள வைக்க முடியாம நாம பண்ணணும். அது எப்படி முடியும்? முடியும். துர்கா பாதுகாப்பா வச்சிருக்க சூர்யாவோட உடம்ப தேடி கண்டுபிடிச்சு எரிச்சிடணும். ஓ, ஆக மொத்தம் மறுபடியும் கொளுத்துற ஜாப பார்க்கணும். அப்படித்தானே நாக்ஸ்? பாண்டி, சாரி. கிளி பத்தின உண்மை தெரிஞ்சாலும் துர்காக்கு சூர்யாவோட உடம்பு கிடைக்க கூடாது. சூர்யாவோட உடம்ப எரிச்சிட்டா அதுக்கப்புறம் கிளிக்கு வேற வழியே கிடையாது. கடைசி வரைக்கும் சூர்யாவோட உயிரை கிளிக்குள்ளேயே தான் இருக்கும். கரெக்ட். துர்காவுக்கும் சூர்யாவோட உடல் யூஸ் இல்லாம போயிடும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சிஸ்டர். ஆனா அந்த துர்கா நம்ம மாப்பிள்ள சூர்யாவோட பாடிய எங்க வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதை செஞ்சுதான் ஆகணும். சூர்யாவோட பாடிய நாம தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஆனா மினிஸ்டர் நினைச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒண்ணு இருக்கோ? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சிஸ்டர். சூர்யாவை கொல்ல போய் ஏமாந்திருக்கிற அந்த மினிஸ்டரை போய் பார்த்து மொத்த உண்மையும் சொல்லி அவரோட கோவத்தை அப்படியே தூண்டி விட்டா போதும். அவர் எப்படியாவது அவரோட ஆட்களை வச்சு சூர்யாவோட டெட் பாடிய கண்டுபிடிச்சு அதை எரிச்சிட போறாரு. சூப்பர் சிஸ்டர், சூப்பர், சபாஸ். நான் இப்பவே போய் அந்த மினிஸ்டரை பார்த்து அவரோட கோவத்தை தூண்டி விட்டுட்டு வரேன். நானும் வரேன். எதுக்கு? ஒரு அணியும் புடுங்காம இங்கே நில்லு. வள வள வள. என்ன விட்டுட்டா போறீங்க? நாக்ஸ், இது மட்டும் விளக்கிடும்னு நினைக்கிறியா? விளக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். சிஸ்டர் தனியா பெர்ஃபார்ம் பண்ணா விளக்காது. இதுவும் முறைக்குது. நான் வரலாமா? உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். வணக்கம்மா, வாங்க. வணக்கம். உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க பையன் சூர்யாவை நான் கொலை பண்ணல. அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மகனை கொலை பண்ண கொலைகாரன் சூர்யா தான்னு உங்களுக்கு போன் பண்ணதே நான் தான். உங்க மகனை கொலை பண்ண சொல்லி எனக்கு போன் பண்ணது நீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி சூர்யா நான் பெத்த மகன் இல்ல. நான் அவனோட சித்தி. இன்னொரு விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி சூர்யா
இன்னும் சாகல. என்ன உளறீங்க? நீங்க சொன்ன அட்ரஸ்ல நானும் எங்க ஆட்களும் போய் பார்க்கும்போது சூர்யா அங்க செத்து தானே கிடந்தான். ஆமா, நாங்க நல்லா செக் பண்ணி பார்த்தோம். அவன் உடம்புல உயிர் இல்ல, புணமா தான் கிடந்தானே. அவன் உடம்ப விட்டு உயிர் போனது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த உயிர் வேற எங்கேயும் போகல. ஒரு கிளியோட உடம்புக்குள்ள அந்த சூர்யாவோட உயிர் இருக்கு. கிளியா? என்னடா? சூர்யா கிளியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன நீங்க ஏதோ விட்டலாச்சாரியர் படத்துல வர மாதிரி சூர்யா கிளி அது இதுன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கதையெல்லாம் இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க அங்க போறதுக்குள்ள சூர்யாவோட உயிரை பறிச்சது ஒரு இச்சாதாரி நாகம். இச்சாதாரி நாகமா? சுதன், அண்ணன் எப்படி அடிச்சுன்னு பார்த்தல? சூப்பர்டா. இன்னும் கூட நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. நீங்க நம்பினாலும் இல்லனாலும் இதுதான் நிஜம், நடந்த உண்மையும் கூட. நீங்க உங்க பையனை கொலை பண்ண சூர்யாவை பழி வாங்கணும்னா சூர்யாவோட உயிர் இருக்கிற அந்த கிளிய அழிக்கணும். கிளிய கண்டுபிடிச்சு கொன்னாதான் சூர்யா நிரந்தரமா சாவான். ஆனா கிளிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப நான் எதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன்னா, துர்கா சூர்யாவோட டெட் பாடிய எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளிய அவ தேடிட்டு இருக்கா. துர்கா அந்த கிளிய கண்டுபிடிச்சு சூர்யாவோட உடம்புக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க போறா. துர்கா சூர்யாவோட உயிர் இருக்கிற அந்த கிளிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ எங்கேயோ பாதுகாப்பா வச்சிருக்கிற சூர்யாவோட உடலை நீங்க கண்டுபிடிச்சு அத உங்க கையால எரிச்சு சாம்பலாக்கிட்டா உங்க மகனை கொலை பண்ண கொலைகாரன் சூர்யாவை உங்க கையாலேயே அழிச்ச மாதிரி ஆயிடும்ல. மகனை இழந்து தவிக்கிற உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களை கைது பண்ணி அவமானப்படுத்தினவ, குற்றவாளி யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சவ, அந்த துர்காவை பழிக்கு பழி வாங்கின மாதிரியும் இருக்கும்ல.